ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே வேதம் வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? ஒருவேளை ஜெபிக்காமல் இருந்தால், வேதம் வாசிக்காமல் இருந்தால், தேவ சமூகத்தை அமர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோமா? இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை கர்த்தருடைய ஆவியா நமக்கு கொடுத்த வார்த்தை. சங்கீத புத்தகம், திருப்பாடலின் புத்தகம் 103ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை. அழிவுக்கு விலக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி என்னை மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. வயது வாழ வயது போல திரும்பும். அழிவுக்கு விலக்கி என்னை பாதுகாக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கிரியிலும் அழித்து அழிவிலிருந்து உன்னை மீட்டு உன்னை நடத்துகிறார். அல்லேலூயா. இதற்கு முந்தின வசனம் சொல்கிறது, உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன்னை விடுவித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. கொடூரமான கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கடந்து வந்த இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட ஒரு அருமையான சகோதரி வீதமாய் பேசினார். மருத்துவமனையில் இருக்கிற பிரதர், எனக்கு பக்கத்தில் உள்ளவங்க, அந்த பக்கத்தில் உள்ளவங்களும் இறந்துட்டாங்க, அதுக்கு அடுத்த பக்கத்தில் உள்ளவங்க இறந்துட்டாங்க, எனக்கு இந்த பக்கத்தில் உள்ளவங்களும் இறந்துட்டாங்க, எனக்கும் பேச முடியவில்லை என்று சொல்லி மெசேஜ் அனுப்பினார். பேச முடியவில்லை என்று சொல்லி பாரப்பட்டு ஜெபக்குழுவாய் ஜெபித்தோம். அவர் மீண்டும் வந்து சொன்னார், நான் தப்பித்து வருவேன் என்று சொல்லி நினைக்கவில்லை. கொடூரமாக இருந்தது அந்த நாட்கள். அப்பொழுது நான் ஜெபித்தே. அவர்கள் விதமாய் சொன்னார், ஆண்டவரே, நான் ஒருவேளை உமக்கு எதிராக நான் பாவம் செய்தால் என்னை ஒரு விசை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் நோய்களை குணமாக்கும், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி என்னை அர்ப்பணித்து ஜெபித்தேன். ஆம் எனக்கு அருமையானவர்களே, அவர்களை கற்ற விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, தேசத்திலே உயர்ந்த பதவியை கொடுத்து இன்றைக்கு வைத்திருக்கிறார். கோயம்புத்தூர் ஊரிலே உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்கள் இருக்கிறார். தூத்துக்குடியில் இருந்தவர் அவர். அற்புதமாய் கர்த்தர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை அர்ப்பணியுங்கள், உங்கள் ஜெபியுங்கள். இந்த அழிவிலிருந்து சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இருக்கிறது, ஒரு வியாதி என்று சொல்லியிருக்கிறார்கள் மருத்துவர்கள். சரீரத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க மருத்துவர்கள். நான் இப்படி சொல்லுவேன், எனக்கு அருமையானவர்களே, மருத்துவர்கள் படித்ததற்கு வைத்தியம் பார்க்கின்றவர்கள், என் ஆண்டவரோ படைத்ததற்கு வைத்தியம் பார்க்கிறவர். ஹல்லேலூயா. மரித்தவனையும் ஆண்டவரால் உயிரோடு எழுப்ப முடியும். லாசரை உயிர்ப்பித்த ஆண்டவர் ஒரு வார்த்தை அனுப்பி உன் வாழ்க்கையில் இருக்கிற அழிவிலிருந்து விலக்கி மீட்க ஆண்டவரால் கூடும். நீ விசுவாசி, விசுவாசி. உன் வயது திரும்பவும் வாழ வயது போல மாற்றும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கொடூரமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொட. ஆண்டவரை, உன்னால் விளக்க முடியாது, என்னால் விளக்க முடியாது, என் பிராணனை அழிவிலிருந்து தப்புவியும் என்று சொல்லி தாவீது கதறுகிறார். அவர் தப்புவிக்கிறவர், தாங்குகிறவர், தகப்பனை போல தூக்கி சுமக்கிறவர். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். உங்கள் வீட்டிற்குள்ளாய், உங்கள் குடியிருப்புக்குள்ளாய், உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் இயேசு வந்திருக்கிறார். அவரோடு பேசுங்கள். ஆண்டவரே, என் குற்றங்களை எல்லாம் மன்னியும், என் அக்கிரமங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்திர, என் சாபங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்திர, உடைய விலையேறப்பட்ட இரத்தம் என் மேல் இறங்கி வரட்டும், என் சந்ததி மேல் வரட்டும், என் குடும்பத்தின் மேல் வரட்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து பாருங்கள். நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்கு ஆயுசோத்திரையும் இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நின்று சரித்திர வியாதியோடு கூட கண்ணீரோடு கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மேலும் உடைய ஆணி பாய்ந்த கரம் அமர்வதாக. இயேசு சுவாமி, நோய்களை விலக்கி அழிவிழுந்து நீக்குவீராக. உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்ற வார்த்தையின்படி உம்முடைய காயப்பட்ட கரம், உயிர் தெழுந்த வல்லமையுள்ள கரம் அவள் தொட்டு சுகமாக்குவதை இன்றைக்கு அவர்கள் காண்பார்களாக. அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசு இரட்சகர் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.